அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் கண்டிப்பாக உலகையே உலுக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கே தெரியும், சர்வதேச ரீதியில வலிமை மிகுந்த நாடுகள்ல இப்ப போர் வெடித்த வண்ணமே இருக்கின்றன. அங்க ஒரு போர் சூழலாகத்தான் இருக்கின்றன. சொல்ல போனா அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான், இஸ்ரேல் போன்ற நாடுகள்ல இந்த போர் நிலவரங்களை நாங்க காணக்கூடிய மாதிரி இருந்தது. அப்பாவி உயிர்கள் அநியாயமாக கொத்து கொத்தாக அந்த இடத்துல வந்து சரிஞ்சு விழுகிறதையும் எங்களால் காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஏற்கனவே எங்கண்ட உலகத்தை சொல்ல போனால் 2 உலக போர்களை சந்தித்து வந்த ஒரு உலகமாகத்தான் இருக்கின்றது. அதே நேரம் எங்களுடைய நாட்டை சொல்ல போனால் பல தசாப்தங்களாக நடைபெற்ற இந்த யுத்தத்தின் வடுக்கள் இன்னமும் மாறல. நேற்றைக்கு கூட ஒரு போராட்டம் ஒன்று நடைபெற்றது. யுத்தத்தில் வந்து பிடிப்பட்ட எங்களுடைய காணிகளை எங்களுக்கு தாருங்கள், எங்களுடைய வாழ்வாதாரம் அங்குதான் இருக்கின்றது, அங்கே விவசாய நிலங்கள், நாங்கள் வாழ்வதற்கான இடங்கள் என்று சொல்லி நிறைய இடங்கள் இருக்கின்றன, அந்த இடத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்லி ஒரு போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணம் கச்சேரியில் இடம்பெற்றதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. இன்றைய வரைக்கும் அந்த யுத்தத்தின் வடுக்கள், யுத்தத்தால் வந்து பாதிக்கப்பட்ட பறிபோன ஒவ்வொரு உயிர்கள், பறிபோன ஒவ்வொரு உடைமைகள், பறிபோன ஒவ்வொரு உடலின் பாகங்கள் என்று சொல்லி எத்தனையோ விடயங்கள் இன்று வரைக்கும் மாறா வடுக்களாக இருக்கின்றன, இன்றைய வரைக்குமே இருந்து வருகின்றன. உலகத்தை எடுத்து பார்க்க போக 2ஆம் உலகப் போர் 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் நடைபெறிக்க 1945ஆம் ஆண்டு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றது. ஹிரோஷிமா நாகசாகி தாக்குதல். உண்மைக்குமே சொல்ல போக இந்த தாக்குதல் வந்து வேறொரு இடத்துல தான் நடைபெறணும் என்று சொல்லி இருந்தது. அந்த இடம் வந்து அப்போ ஒரு தலைமையான இடமாக இருந்தது. அப்படி இருக்க ஒரு சில கருத்து வேறுபாடுகளால ஹிரோஷிமா நாகசாகி என்ற 2 இடங்களுமே வந்து அடுத்து தொடுத்து தாக்கப்பட்டன. இதுல வந்து ஹிரோஷிமாவில் மட்டும் உடனடியாக 50,000 உயிர்கள் பறி போயின. பிறகு வந்து 1,40,000 உயிர்களுக்கு மேலே அந்த ஹிரோஷிமாவில் வந்து பறி போயின. இவ்வாறு அடுத்த 3 நாட்கள்லேயே நாகசாகியில் வந்து நடைபெற்றது. நாகசாகியில் நடைபெறக்கு 50,000 உயிர்கள். என்ன நடைபெற்றதுன்னு சொன்னால் பாரிய அணுகுண்டு தாக்குதல். இந்த அணுகுண்டு தாக்குதல் இந்த செயற்பாடு ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும். ஆனால் அந்த 10 செகண்ட் 1945ஆம் ஆண்டு நடைபெற்ற 10 செகண்ட் தாக்குதல் இன்று வரைக்கும் அதிர்வலைகளாக இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் அந்த அணுகுண்டு தாக்கேக்க ஹிரோஷிமாவின் வெப்பநிலை எப்படி இருந்ததுன்னு சொன்னால் 4000 பாக செல்சியஸில் இருந்தது. யோசித்து பாருங்க, ஒரு சூழல் சாதாரண வெப்பநிலை 32 பாக செல்சியஸ். அப்போ 4000 பாக செல்சியஸ் உடலே காத்தோட காத்தா கரைஞ்சு போகக்கூடிய மாதிரியான ஒரு வெப்பநிலையாகத்தான் அப்போ கண்டிப்பாக இருந்திருக்கும். இந்த வெப்பநிலையில் அங்கே இருக்கிற மக்கள் அப்படியே உயிரிழந்தார்கள். போக போக அவர்களுக்கு வந்து கேன்சர், அதே நேரம் வந்து தைராய்டு பிரச்சனை என்று சொல்லி விதமான நோய்கள் அவைகளை தாக்கி கொண்டிருந்தன. அங்கே வந்து ஒரு புல் பூண்டுகள் கூட வளர முடியாத ஒரு சூழ்நிலையாகத்தான் இருந்தது. இந்த யுத்தம் நடைபெற்ற ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்குமே அவ்வாறு தான் இருந்தது. கண்டிப்பாக இந்த விடயங்களை வந்து பார்க்க ஒரு 10 செகண்ட் இன்று வரைக்கும் அதன் தாக்கம் இருக்குது. இன்றைக்கு வந்து அது எவ்வாறு ஒரு வார்த்தைகளால் சொல்றதுன்னு கண்டிப்பாக தெரியாது. ஒவ்வொரு மனிதர்களுக்கு என்று சொல்லியுமே ஒவ்வொரு பெயர் இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயுமே வந்து ஒவ்வொரு உணர்வுகள் இருக்கும். அவர்கள் வந்து எதிர்காலத்தில் நிறைய விஷயங்களை சாதிக்கணும், நிறைய அளவில் தடம் பதிக்கணும் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் வரலாற்றிலேயே ஒரு மாறாத ஒரு வடுவாக, மாறாத ஒரு துயரமான நிகழ்வாக இவர்கள் அனைவரும் பொறிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இதை எவ்வாறு வார்த்தைகளால் சொல்வது என்பதுதான் கண்டிப்பாக முடியாத ஒரு செயலாக இருக்கின்றது. அப்படி இருக்க திரும்பவும் 3வது உலகப்போர், 1வது உலகப்போரில் பாரிய சேதங்கள், 2வது உலகப்போரில் பாரிய சேதங்கள், எங்களுடைய இலங்கையை எடுத்து பார்க்க போக சொல்லனா துயரங்கள், இன்னும் 3வது உலகப்போர். இன்றைக்கு அங்கே வரைக்க எத்தனை அப்பாவி உயிர்கள் கண்டிப்பாக கொல்லப்படுவார்கள், கொத்து கொத்தாக குவிக்கப்படுவார்கள் என்று நினைச்சு பார்க்க ஒரு பெரிய ஒரு பயங்கரமான சூழலாகத்தான் இருக்கின்றன. இது வந்து மக்களோட ஒரு ஊகிப்பாக இருக்கின்றன. சில பேர் வந்து சர்வதேச ரீதியில் போர் வெடிக்கும் என்ற ஒரு உறுதியான தகவலையுமே சொல்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு அதிகாரபூர்வமாகவும் உறுதியாக 3வது உலகப்போர் வெடிக்கும் என்று சொல்லி எந்த ஒரு தகவலுமே வரையில. கண்டிப்பாக இது வந்து ஒரு மக்களோட ஊகிப்பாகத்தான் இருக்கின்றன. 3வது உலகப்போர் நடந்தா என்ன நடக்கும் என்று நினைச்சு பார்க்க முடியாமல் இருக்கின்றது. இன்றைய தினம் உங்களோட ஒரு கவிதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். இந்த விடயங்களை பற்றி பகிர்ந்து கொள்கிறேன்.
உண்பதை பார்த்து உள்ளம் பூரிப்படையும் உன்னதமானவர்கள். தனக்கு வச்சதையும் வலிச்சு கொடுத்துட்டு தண்ணி கலந்து பச்சை வெங்காயத்தோட பக்குவமா குடிக்கும் பண்பாளர் வாழும் பூமி இது. அறிந்திரவில்லை அழிவு ஒன்று வரும் ஆட்டி படைக்கும் என்று. இயற்கை அழிவு ஏற்றுக்கொள்ளலாம், இன்னல் தரும் இவ்வழிவை என்னவென்று சொல்வது? இயற்கை அழிவு ஏற்றுக்கொள்ளலாம், இன்னல் தரும் இவ்வழிவை என்னவென்று சொல்வது? அமைதி காணாது அடிமடியில் நெருப்பை கட்டினோம், அமைதி காணாது அடிமடியில் நெருப்பை கட்டினோம். யுத்த கணம் எம்மை கொன்று குவித்தன, மண் மனமோ மனதில் நிலைத்திருக்கும் மாறா வாசனையது. மண் மனமோ மனதில் நிலைத்திருக்கும் மாறா வாசனையது. ஆனால் இரத்த வாடை இரண்டர கலந்து, இரத்த வாடை இரண்டர கலந்து விட்டது மண்ணோடு. கமழ்கிறது துர்நாற்றும் இரத்தத்தின். இதய ஓசையோ நின்று விட்டது, காற்றோடு கலந்து விட்டது. அறியா பிஞ்சுகள் முதல் சிதைந்த வீடுகள், தொலைந்த கனவுகள், மறந்த சிரிப்புகள். மரணத்தின் வாயில் திறக்க மரணமே வந்தது நிரந்தர நண்பனாய். மீண்டும் ஒரு வலியா நம் பூமி எம்மை எடுத்து விட்டது, எம்மவர் வாழட்டும், அமைதி பெருகட்டும். மீண்டும் ஒரு வலியா ஏற்றுக்கொள்ள முடியாது. நம் பூமி எம்மை எடுத்து விட்டது, எம்மவர் வாழட்டும், அமைதி பெருகட்டும். உலகம் அனைவருக்கும் சொந்தமானது. உலகத்துல அழகான விடயங்கள் எத்தனையோ இருக்கின்றன. ஆனா அந்த அழகை அழிக்கிற முகமாகவும் இன்பத்தை இடிக்கிற முகமாகவும் நிறைய விடயங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டு வரைக்க, இவ்வாறான போராட்டங்கள், இவ்வாறான யுத்தங்கள் நடக்க நிறைய உயிர்கள் கண்டிப்பாக பறிபோகும். அந்த யுத்தங்கள் நடைபெறுவதற்கான ஆரம்ப கட்ட காரணம் இல்லாதொழிஞ்சா அந்த யுத்தம் இல்லாதொழியும். என்னென்று சொன்னால், ஒருத்தட்ட உரிமையை பறிக்கைக்கோ உடமையை பறிக்கைக்கோ ஒரு வழி இல்லாமல் யுத்தம் என்ற ஒரு போர்வைக்குள்ள போகின்றார்கள். அவ்வாறு போகைக்க அப்பாவிகள் உயிர்கள் அநியாயமாக பறி போகின்றன. இதுல கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய விடயம் இந்த யுத்தம் நடைபெறுவதற்கான காரணங்கள் இல்லாதொழிய வேண்டும். அந்த காரணங்களின் தேவைப்பாடுகள் சரியாக இருந்தால் அது கண்டிப்பாக ஒவ்வொரு யுத்த சூழ்நிலையிலையும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள்கிட்ட ஒரு வேண்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைச்சனால் இது பற்றிய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளைய தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.